வணக்கம் நண்பர்களே. நியூஸ் பேப்பர் காலம்ஸ் அல்லது மேகசின் காலம்ஸை வந்து எக்ஸலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான காலம்ஸை வந்து நீங்கள் புக்ஸில் கூட சில டைம் பார்த்துருப்பீங்க. நியூஸ் பேப்பர்ஸில் மேகசைன்ஸில் வந்து பெரும்பாலும் இதை பார்க்கலாம். இந்த மாதிரி காலம்ஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த கண்டென்ட்டை ஏற்கனவே எங்கள் நோட் பேடில் வச்சுருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து இந்த கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நான் இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கண்டென்ட் எல்லாமே தெரிகிற மாதிரி. ஸோ கம்ப்ளீட் கண்டென்ட் தெரியுது. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர் மேலே எங்கேயாவது நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் ஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே போயிருங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதே 2007 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். அந்த இடத்துல நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் காலமில் இது டேபுக்கு போனீங்கன்னா அங்கே இதே ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த காலம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை காலம் வேணும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 4 காலம் தேவை அப்படின்னு நான் இது பண்ணுறேன். அப்புறம் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலம்ஸ் வந்து வந்துருச்சு. பட் இப்போ ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் நடுவில் நமக்கு கேப் வேணும் அப்படின்னாக்கா அதே இடத்துல வந்து கீழே வந்து கேப் இருக்குது. சப்போஸ் நான் இங்கே வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துருன்னா 1 சென்டிமீட்டர் கேப் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல்லே கொடுத்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்டிஃபை ஆகிடும். ஸோ வேர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஜே வந்து எக்ஸல்லையுமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் காலம் வந்து நம்ம எக்ஸலில் இந்த மாதிரி செய்யலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.